Disclaimer: This channel does not promote or support or encourage any form of illegal gambling. Kerala Lottery is a government regulated lottery, and any investment or ticket purchase is completely at your own risk. Please play responsibly and within your budget. The channel owner is not responsible for any financial losses. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஏபிசி. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேளுக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் பார்த்துலாம். இப்போ தான் முதல் முறை நம்மளுடைய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத போட்டுக்கோங்க நண்பா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 4/8/26 நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீசக்தி 530 ஒரு ட்ரா சரிங்களா. நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 622 ரிசல்ட் சரிங்களா. 622 ரிசல்ட்டு. ஸோ இந்த 622 ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 3ஆம் தேதிக்கான ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து செட் ஆகலை. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் கொடுக்க முடியல. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ரிடிக்ஷன் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரிடிக்ஷன் பிடிக்குது, நம்ம கால்குலேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வர மாதிரி தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம் நண்பா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து உங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. தினசரி நம்ம சொல்கிறதும் அதே தான் சரிங்களா. உங்கள் கால்குலேஷனில் வருது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் எடுத்து வைங்க. ஒரே 50 ரூபா ஒரு 100 ரூபாய்க்குள்ளே இந்த லிமிட்டை செட் பண்ணிக்கோங்க சரிங்களா. டெய்லியுமே நம்ம வந்து சொல்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இன்னுமே நம்மளை ஃபாலோ பண்ணாமையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்த்துட்ருக்கீங்க சரிங்களா. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா சில கொடுக்குற ஒவ்வொரு கீழுக்கான அப்டேட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஒரு தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னா நானுமே ஏதாவது ஒரு அட்வான்ஸ்டாக ஒரு ப்ரிடிக்ஷன் எடுத்து கொடுக்குறதுக்கும் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நானுமே அடுத்தடுத்து பெஸ்ட்டான ஒரு கெஸ்ஸிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து கொடுக்குறேன் சரிங்களா. உங்கள்கிட்ட கேட்குறது வேறு எதுவுமே இல்லை நண்பா. ஒரு ஃபாலோ, இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா. ஸ்கிப் பண்ணி பார்க்க வேண்டாம். சரி வாங்க நம்ம இந்த 622க்கு ஒரு சின்ன ஒரு ப்ரிடிக்ஷன் நண்பா சரிங்களா. ஸோ உங்களுக்கு பிடிச்ச எடுத்து வைங்க, இல்லை அப்படின்னா வேண்டாம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 227 சரிங்களா. அதாவது 3Dயில் சொல்கிறேன், 814. ஸோ ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மற்றும் 8 நண்பா. நெக்ஸ்ட்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 1 நண்பா. ஸோ நம்ம வந்து இந்த 622 சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதோட கண்டினியூட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் கேமுக்குள்ளே வைக்கிறான் அப்படின்னா ஸோ ஏபி 22 சரிங்களா, இல்லைனா ஏசி 22ஆகவும் கேமில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நமக்கு 1ஆம் தேதியே வந்து பார்த்திங்க அப்படின்னா 228 அப்படின்னு தான் ஒரு ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுருந்தோம். ஸோ சேம் பேட்டர்னில் அதை மறுபடியும் கண்டினியூட்டி பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சியில் வந்து 7 மற்றும் 4 வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வருது அப்படின்னு தோணுனா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏபிசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 227ஆகவும் 814ஆகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதில் வந்து நான் கொடுத்துருக்கிறது 2 நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா. அப்படின்னா ஒவ்வொன்றையும் பேர் பண்ணிங்க அப்படின்னா அதில் 4 நம்பர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 4 நம்பரில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த பேரை மட்டும் சூஸ் பண்ணி போடுங்க. ஒரு உதாரணத்துக்கு 814 வரலாம், 214 வரலாம், 217 வரலாம், 214 வரலாம் சரிங்களா. அது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பேரும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது நண்பா. ஏதாவது ஒரு செட்டு ஒரு ஜோடி மட்டும் எடுத்து வச்சு பார்க்கணும். ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு வைக்கணும். வரலை அப்படின்னா விட்டுறணும் சரிங்களா. நம்மளோட தினசரி நண்பர்களுக்காக நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கோசரம் அதை நீங்கள் அப்படியே எடுத்து காப்பி பண்ணி போடக்கூடாது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு செட் 2 செட் வச்சு பார்க்கணும். ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு போட்டு பார்க்கணும். எல்லாருமே இன்றைக்கி ஃபேமிலியாக தான் இருப்பீங்க சரிங்களா. நம்ம ஃபேமிலியை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு டைம் பாஸுக்கு வச்சுக்கோங்க. நம்ம ஏன்னா இதை வந்து மனசில் போட்டு பெனாத்திட்டு கிடக்கக்கூடாது. ஸோ நம்மளுடைய மன உளைச்சலுக்கும் இது காரணமாகவும் இருக்கக்கூடாது. ஃப்ரீயாக இருக்கணும் கேமை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் ஒரு வெற்றி எடுக்க முடியும். ஸோ நீங்கள் சம்பாதிக்கிற காசை மொத்தத்தையும் இழந்துட்டு நிற்கிறது ரொம்ப தப்பான விஷயம் நண்பா சரிங்களா. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி பாருங்கள், கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக நம்ம ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் சரிங்களா. நம்ம ஏதாவது ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துட்டே தான் இருக்கோம் வாரத்தில் 2-3 நாளைக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு வின்னிங் எடுப்போம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல். ஸோ ஆலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மற்றும் 7 நம்ம எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா. பிடிச்சா வைங்க. உங்கள் கால்குலேஷன் வந்தால் மட்டும் நாளை ஒரு நாள் ஒரு கேளுங்க. கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம்.